அரசு கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப் வழங்கும் உலகம் உங்கள் கையில் திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் சீரழிவின் உச்சத்தை அடைந்துவிட்டன. ராணிப்பேட்டை கலவை மருத்துவமனையில் விபத்தில் சிக்கிய ஒருவரின் காயத்திற்கு தூய்மை பணியாளர் தையல் போட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி விமர்சனம். அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும். தொடர் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்டம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும். ஏஐடியூசி மற்றும் சிஐடியு அமைப்புகள் வலியுறுத்தல். போய் பார்த்தோம்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி திருவாரூர். தமிழகத்தில் 4 நாட்கள் நடந்து முடிந்த சிறப்பு முகாம் மூலம் 9.14 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பம். தேர்தல் ஆணையம் தகவல். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை கோவை இடையே சிறப்பு ரயில் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்வரத்து 528 கன அடியிலிருந்து 619 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து 800 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் லேசான நிலநடுக்கம். அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் பொதுமக்கள் அச்சம். 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா முழு பலத்துடன் தயாராகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 72வது தேசிய வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. வெனிசுலாவில் நடைபெறும் சமீபத்திய நிகழ்வுகள் கவலை அளிப்பதாக இந்தியா கருத்து. பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் வலியுறுத்தல். வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்ததை குறித்து விவாதிக்க இன்று அவசரமாக கூடுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில். அமெரிக்க படைகள் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தியதற்கு உலகின் பல்வேறு நாடுகள் கடும் எதிர்ப்பு. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் சீனா பயணம். அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக தகவல். ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா மீதான வரிகள் மேலும் உயர்த்தப்படலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய எச்சரிக்கை. கிரீன்லாந்துக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை ட்ரம்ப் நிறுத்த வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு டென்மார்க் பிரதமர் மெட்டி கண்டிப்பு.